ஒரு தாய் தன் குழந்தையை மருத்துவரிடம் ஆலோசனை பெற அழைத்து சென்றார். குழந்தை வயதுக்குரிய சரியான வளர்ச்சி பெறவில்லை என அதிக வருத்தத்துடன் கூறி வளர்ச்சிக்கான நல்ல டானிக் தரும்படி கேட்டுக்கொண்டார். மருத்துவர் தாயிடம் குழந்தையின் உணவு பழக்கம் குறித்து விசாரித்தார். குழந்தை உணவு நேரத்துக்கு முன்பு சத்தற்ற சிப்ஸ், பிஸ்கட் போன்ற நொறுக்கு தின்பண்டங்களை அதிகம் சாப்பிடுவது தெரிந்தது. அதனால் குழந்தை உட்கொள்வது வளர்ச்சிக்கான உணவாக இன்றி நாவின் சுவைக்கான ஒன்றாக மாறிப்போனது. நாளடைவில் உணவின் மேல் ஆர்வமின்றி பசியுமின்றி உணவை புறக்கணித்து தெரிய வந்தது. தற்போது குழந்தைக்கு தேவை வளர்ச்சிக்கான டானிக் அல்ல, உணவை குறித்த அறிவும் அதை உட்கொள்ளும் பொருளுக்கான நேரமுமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்று கூறி தாய்க்கு ஆலோசனை வழங்கி அனுப்பி வைத்தார் மருத்துவர். நேர கால ஒழுங்கின்றி நம் மூளைக்கு பல்வேறு விதமான செய்திகளை சமூக வலைத்தளங்கள் வாயிலாக கொடுக்கிறோம். அதுவே உயர் வளர்ச்சிக்கான உண்மை பொருளை அது உணர முடியாத பெரும் தடையாக இருக்கிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறியாமல் நாம் அநேக மாயமான காரியங்களை அறிவதனால்தான் நம் வாழ்க்கையில் உண்மையான வளர்ச்சி இல்லாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வேதத்திலே யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆம், சத்தியம் கர்த்தருடைய வேதம். வேதத்தை நாம் அறியும் பொழுது நம் வாழ்க்கையிலே உண்மையான விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.